ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களோட கடைசி தோட்டா படத்தின் இறுதி கட்டம் படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் எண்டில் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மேலும் இந்த படத்தில் ஐயா டத்தா ராதாரவி அவர்கள் மற்றும் வனிதா விஜயகுமார், வையாபுரி போல பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மெயினாக உங்களை சந்திக்கிற விஷயம் எதுக்காகனா, ராதாரவி ஐயாவோட 50வது வருஷம் அவர் திரைப்பயணத்துக்கு வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை வந்து எங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து சந்தோஷமாக அதை ஏற்று விரைவில் அதை ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மற்றும் எங்கள் படத்தின் முழுமடைஞ்சு ரிலீஸுக்கு உண்டான விஷயங்களும் வந்தாச்சு. அதனால் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நோக்கி வந்திருக்கோம். மேலும் யாராவது இருந்தால் கேள்வி கேட்கலாம். இங்கே குடியிருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவருடைய அடுத்த படத்துக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சையத் அவர்களுக்கும், இந்த படத்தில் நான் உண்மையிலேயே இவனை நான் சொல்லணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. சையதுக்கு அடுத்தப்பில் உட்காந்துருக்கேன்னு அவன் தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி செஞ்சுருக்கான். நான் நடித்த படத்தில் கடைசி தோட்டால். ஆனால் இவன் வந்து அப்பவும் வந்து என்கிட்ட வந்து அழுதான். ராட்சசனில் இல்லைடா, ராட்சசனில் வந்து இவன் வந்து என்னென்ன மூஞ்சி தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்படியே பண்ணிட்டாங்க என்னென்னு அப்பவும் அழுதான். இப்போ எங்களை அழ வச்சான் இந்த படத்தில். அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர். மேலும் கடைசி தோட்டவுடைய இயக்குனர் நவீன் அவர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ இந்த இடத்தை கொடுத்திருக்கும் அம்பிகா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படம் வந்து கடைசி தோட்டம் வந்து பிரம்மாண்டமான படம், அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு. ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல், பாண்டிச்சேரி, இப்படி தான். எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் எ வெரி சீப் பிளேஸ். அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க. அதில் தான் கதை. அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல. இப்போ சங்கர் கணேசன பையன் எல்லாருமே வரணும். அதை திடீர்னு ஒரு மர்டர் ஒன்று நடந்துடும். மர்டர் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும். வனிதா இஸ் டன் எக்ஸலண்ட் ரோல். இதில் ரொம்ப பிரமாதமான ரோல் வந்து வனிதா செஞ்சிருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுன்னா, நான் எல்லாரையுமே வந்து நீங்கள் என்ன போடுறதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமேன்றதுக்காக சொல்கிறேன். ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரணும் இவங்கெல்லாம். ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது. ப்ரெஸ்ஸில் நம்ம போய் பேசுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணித்தான் ஆகணும். ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவர் வாண்டடாக சொல்கிறாரு, சார் ப்ரெஸ் மீட், சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம் சார், வந்துடுங்க சார்னா. எனக்கு வந்து இது 50th இயர் இல்லையா, எனக்கு உடம்பு சரி, சும்மா ஏரியா நீ வேறு வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும்? பட் மை லுக் அவுட் இஸ் ஐ மஸ்ட் கம். இஃப் ஐ எம் ஃப்ரீ நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா. அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது. அதே போல் நம்ம எல்லாருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம்.
அஃப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறிப்போச்சு. ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சிலரை தெரியுது, இது சிலரோட பேசுகிறோம்னா, இப்போ சத்யாலேருந்து மணியன்லேருந்து எல்லாரோடையும் உட்காந்து இப்போ கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்கள். கொஞ்சம் பேர் இல்லை, இருந்தாலும் இப்போ தேவி மணியன்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவார். இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடமாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. இடகுடமாக எழுதுனா தான் செய்தி. இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன், இடகுடமாக எழுதுவாங்க. எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி. அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க எழுதுவாங்கன்னு இல்லை, கெட்டதையும் எழுதுவாங்க, நல்லதும் எழுதுவாங்க, ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம, படத்தினுடைய நாட்டு பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நவீன் அதை ட்ரீட் பண்ணியிருக்கான். இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ராஜேஷ் ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னது, ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 4 பேருக்கு பிரித்தா அது தப்பு இல்லைல்ல, ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 16 பேருக்கு பிரித்தா தான் தப்பு அப்படின்னு சொன்னார். அது எதுக்கு சொன்னார்னு தெரியல, இப்போவும் அதை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. பட் அது கரெக்டான விஷயம்தான். ரொம்பவும் சிக்கனம் பண்ணால் படம் கெட்டு போயிடும். அது மாதிரி ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்காரு. அண்ட் நவீன் அவர்கள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம். ஒன்று கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது, இருந்தால் கூட ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இட் வாஸ் டிஃபிகல்ட். நல்லா பண்ணார். அண்டு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்க்கும் டைரக்டர் நவீனுக்கும் சொல்லிக்கொண்டு, இதில் கலந்து கொண்டு இருக்கும் சையத் அவர்கள், அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஹீரோ, இன்னொரு படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி, அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதையோட நாயகன் மாதிரி உங்களை காட்டியிருக்காங்க. நீங்கள் நாயகனா பண்ணுறீங்களா இல்லை வில்லனா பண்ணுறீங்களா? கதையின் நாயகன், கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகன் தான். அதை நான் ஒத்துக்கிறேன் சார். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வருத்தப்பட்டிருந்தீங்க, எனக்கு ஜோடியே கொடுக்க மாட்டாங்க படத்துலன்ட்டு. இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி வேறு கொடுத்துருக்காங்க. எப்படி ரொம்ப நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்க ஜோடி எனக்கு ஜோடி தரலன்ட்டு. இதில் வந்து நான் நல்லவனாக நடிச்சிருக்கேன், அதான் என் பெரிய விஷயம். நான் ரொம்ப நல்லவன். இது வரைக்கும் ஒரு ஜோடியோட போய் பாட்டு பாடினதோ கொண்டதோ இதெல்லாம் இல்லை. இதில் எல்லாம் வச்சுருக்காப்புல, எல்லாமே மாற்றிட்டார் எனக்கு கம்ப்ளீட்டாக. இதில் ரொம்ப குவாய்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு ஜோடி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஜோடி, நேர் சப்ஜெக்டில் ஜோடி கிடையாது. எஸ் அண்ணா, முந்திலாம் நீங்கள் வில்லனாக நிறைய படம் நடிச்சிங்க. இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்குது, இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வில்லனா நடிக்க பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேரக்டர்? நான் நடிக்க வந்து வச்சுருக்கேன். இனிமேல் இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நடிகராக வந்துட்டோம். வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் படம் பார்த்தேன், கதாநாயகனில் கதையின் கரு எங்களுக்கு எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதனால இது இவ்வளோ நாள் வில்லனாக பண்ணீங்களே, இப்போ நீங்கள் கதாநாயகனாக பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் செஞ்ச தப்பு, சாமிநாதன் செஞ்ச தப்பு. சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகன் கதாநாயகன் கதாநாயகன். நான் சொன்னேன் இப்போ கூட, ஐயோ கதாநாயகன் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். அதில் வனிதா விஜயகுமார் பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது. எப்படின்னா, எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செய்வாங்க, ரேப் பண்ணுறோம். நல்ல கண்ணிலே பார்க்க முடியாது. நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்ல கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுடைய 50வது இயர், இந்த படத்துக்கு பேர் கடைசி தோட்டம், அதாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால நான் யோசிப்பேன், ஓ கடைசி தோட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சினிமாக்காரனுக்கு சாவே கிடையாதுங்க. செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசாக்குறவன் தான் சினிமாக்காரன். இப்போ புரட்சி தலைவருடைய மரண ஊர்வலத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவை போட்டதை விட புரட்சி தலைவர் அதிகமாக போட்டிருக்கோம்.
புரட்சி தலைவி அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம். என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில். அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு. அதனால் இது கடைசி தோட்டாடணுன்னு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ 50வது படம் அதனால கடைசி தோட்டாடு 51 நடித்தா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன ஒத்துக்குவீங்கள? அப்புறம் சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு. ஒருவேளை நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் அது சரியாக செயல்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க தொலையில் மாட்டிக்கன்றத மனு சொல்கிறீங்க. அதுக்குல்ல அது பர்சனலாக ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸ் ஓடுறதெல்லாம் கஷ்டம். நம்ம நடிச்சிட்ட போது ஓடிடும்லாம் நினைக்கவே கூடாது. தி மஸ்ட் கம் ஃபார் த ப்ரொமோஷன். அட்லீஸ்ட் வீட்லேயாவது அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பிள்ளை வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம். ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில்ம். அது இருக்கிறதுல தப்பே கிடையாது, அது வரணும். ஆனால் 50 வருஷம் சினிமாவில் கற்றது என்ன பெற்றது என்ன, 40 ஆண்டுகள் அரசியலில் கற்றது என்ன பெற்றது என்ன? 40 ஆண்டு கால அரசியலில் கற்றது நல்ல பொது அறிவு, பெற்றது கெட்ட பேர். இது 50 ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான். பெற்றது நான் 1000 ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன். 1974 கன்னட படம் நடித்தேன். அப்போ எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன், பிரமிக்கிறேன். இது இவ்வளோ நாள் இருந்திருப்போமான்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட்டு. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு. கற்றது இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்கு. சினிமாவில் நிறைய இருக்கு. அதெல்லாம் மீறி தாண்டி வரணும். இல்லாதது அப்படி பொல்லாததை சொல்றது அதெல்லாம் சினிமாவில் உண்டு. அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தென் வி வில் பி குவைட். நான் கொஞ்சம் பிக் மவுத். நான் எப்போ பெருசாக பட்டுன்னு அடிச்சிடுவேன். அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது, பேசுறது அதே பழகிடுச்சு. இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேலை இல்லைடா போல இருக்கு, வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டுடியோக்கு போகிறோங்க அப்படின்னா ஏதோ ஷூட்டிங் இருக்குது போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஷூட்டிங்கே இருக்காது. அதனால் இதெல்லாம் கட்டுறது. ஏன்னா சினிமா இஸ் a குட் வேர்ல்டு, வெரி குட் வேர்ல்டு. யாரு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் இவருக்கு பழகிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லுவார். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் லேட்டு தானே. அது ஏன்னா அவங்க கொடுத்த என்ன விஷயன்றதை கேட்டு பாருங்க. ஏன் லேட் ஆச்சுன்றதுக்கு காரணம் கேட்டு பாருங்க. இப்போ மேலே உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆச்சரியப்பட்டேன். பட் அது இந்த படம்லாம் குயிக்காக முடிஞ்சு போச்சா ரிலீஸு. அதுக்குள்ளேயும் அடுத்த படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த படத்தில் இந்த கேரக்டர் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. சையது கூட அதில் நடிக்கிறாரு. அவர் சொல்லும் போது அது பெருமையாக தான் இருக்குது. அதனால் பெரிய படம் சின்ன படம்ன்றதுக்கு இல்லை, எல்லா படமும் தியேட்டரில் வந்தால் தான் ஒரு மரியாதைன்னு இப்போ ஓடிடியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசு இல்லை, அப்போ கொஞ்சம் ஓடிடின்னு சொன்னாங்க. இப்போ ஓடிடியில் என்ன சொல்கிறாங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும்னு. அண்ட் ராஜேஷுக்கு தியேட்டருக்கு ரிலீஸுக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லை, அவருக்கு ஈஸியாக பண்ணுவார். ஏன்னா எல்லாம் வெல் பிளான்டு பிக்சர். அதுக்காக சொல்கிறேன். சார், நீங்கள் பல ஆண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க, சினிமாலையும் இருக்கீங்க. இப்போ இவர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர். இப்போ ப்ரொடியூசராக மாறிட்டார். நிறைய பேர் ஹீரோவாக ப்ரொடியூசர் ஆகிறாங்க, ப்ரொடியூசராக ஹீரோவாக ஆகிறாங்க. அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி விஜய் சார் சினிமாவில் அரசியல் போயிட்டாரு. நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க. அதை பற்றி உங்களோட ஒரு 2 சில வார்த்தை. நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் உள்ளே வர்றாரு. அது நான் நினச்சது உண்டு. விஜய் சாருக்கு ஏஜ் இருக்குது இல்லை, அதனால் எனக்கு அரசியலில் 40 ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம், எதுக்கு எல்லாரையுமே நம்ம
நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம். நானும் நல்லவன் கிடையாது, அதனால் நான் பெஸ்ட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும். அப்போ விஜய் சார் உள்ள வர்றாரு, பெருமையாக இருக்குது. விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்குது. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு. ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் என்னென்ன பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம். அது நான் வந்து உண்மையிலே பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன். குப்பை போடக்கூடாது, பேச சொல்கிறேன். என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான். அதனால் இதில் வந்தது நல்லது தான், பொது அறிவாது வரும், நமக்கு டெவலப் ஆகும். ஆனால் எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க, நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ மத்தியில் தான் நீங்கள் அமைச்சர் ஆகலை, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எப்பா நீங்கள் பத்திரிகை என்ன இப்படி கேட்டால் நான் என்ன செய்கிறது? அமைச்சர் ஆக்குறது கட்சியினுடைய தலைமையை பொறுத்து இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்டு, அப்படி இருக்கலாம். இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், 50வது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறாரு. அது மாதிரி யாராவது சொல்லணும், நம்மளை ஆக்கணும். வி ஆர் டிபெண்ட், இல்லை இண்டிபெண்ட் கிடையாது. எஸ், தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா? அரசியல்லேருந்து ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா? நான் தான் முதல்ல சொன்னேன், என் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன். சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது கேட்பீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம். உங்கள் பேர் ஏன் ராதாரவி நீங்கள் கேட்பீங்க. ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலித்தனமாக தான் கேட்பீங்க. அப்போ அதுக்கு நான் ஒரு ஏழா கூடமாக ஒரு விஷயத்த சொல்லணும். அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவேன். ஐம் ஆல்சோ ஓட்டர். நானும் ஓட்டு போடுறவன், எனக்கு உரிமை இருக்குது. அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமா கூட விஜய் வந்து ஒரு இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க, இப்போ பாராட்டுறாங்க. அது அல்ல. அதனால் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம். அதில் ஒன்று நான் தான் சொன்னேன், நான் இல்லைங்க, கட்சியிலேயே இல்லையே, எந்த கட்சியிலையும் இல்லை. இப்போ அதான் சொல்கிறார் அவர், கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும், கருத்துக்கள் சொல்லுவேன். என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம், டெஃபினட்டாக ஐ வில் டெல். சார், தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் 1 கோடி நீ 1 கோடின்றாங்க. ஆனால் கடைசி வரையும் அதை எழும்பவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் கம்பி துரும்பிடிச்சு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க, இன்னும் அப்படியே இப்போ இல்லையே. நானே இல்லை, அந்த இடத்துல இருந்தீங்கல்ல, நடிகர் சங்கத்தில் நீங்களும் ஒரு இருந்திருக்கேன். அம்மா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இல்லையே. இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா? அது எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பக்கமே நான் போகிறதில்லை. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங்கிறது எனக்கு தெரியல. பட் பூஜை முருகன், கார்த்திக் இவங்கெல்லாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இட் வில் கம் அவுட் வெல். அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம், பாட்டுக்கு ஒரு தலைவன், அதில் இருக்கார் அவர் ஹீரோ, டபுள் ஆக்ஷன் பண்ணுவார், சுகா சினிமாலாம் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு. அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, ரஜினி சார் நடிச்சுட்டு இருந்தார். போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர் சங்கத்தை பார்க்கறதுக்கு. அவர் சுற்றி பார்த்தாரு, கரெக்டு அப்படியே தான் இருக்குது, இன்னும் சார் அப்படியே தான் இருந்தது நடிகர் சங்கம். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார், அவர் இடித்தார். நாங்கள்லாம் இடித்து பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எதையோ ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும். இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, நிறைய அவங்க சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார், ஆனால் ஜெயிச்சுட்டாங்க. அது ஜெயிக்கிறது தானே சொல்கிறது. நம்புறது நம்பாதது நம்ம கையில் இருக்குது. இதைத்தான் அங்கே செஞ்சோம். சரத்குமார் நல்லா நடத்தினார், பாவம் அவருக்கு கெட்ட பேர் இதில். பட் இனியும் அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாயி, ராதாரவி எல்லாரும் திட்டுறார், அதனால தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை பற்றி கவலையே பண்ண. அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே, அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் வேலையாகணும்னா யாரையா பற்றி சொல்லணும், எட்டிங் போடுவாங்க. அதனால் தே டூ இட், வி அப்ரிஷியேட் தட். இந்த 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் கூட நடிச்சிருக்கீங்க, பல தலைமுறையை பார்த்துட்டீங்க.
உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம், இந்த நடிகர் எனக்கு மறக்க முடியாது, இது வாழ்நாள் அப்படி பொக்கிஷமா வச்சிருக்கேன்னா எது? அப்படி கிடையாதுங்க. நான் எல்லா படத்தையுமே பொக்கிஷமாக தான் வச்சுருக்கேன். எனக்கு பிசாசு உள்பட எல்லா படத்தையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த தமிழ் படத்தில் ஃபர்ஸ்ட் வந்தது மன்மத லீலை. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாரையும் நான் நண்பர்களை தான் பார்ப்பேன். பட் எதுவாக இருந்தாலும் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன். அது அதிக பிரசங்கித்தனம்னு சில பேர் சொல்கிறாங்க. அது பொது அறிவுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு உங்களுக்கு. தவறுன்றது தவறுன்னு சொல்லணும்னா அப்போ தான் உண்மை நிலைக்கும், பொய் செத்து போயிடும். நீங்கள் தவறுன்றதை தவறுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா பொய் வாழும், உண்மை செத்து போயிடும். அப்புறம் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உங்க நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும் நிறைய கோரிக்கை இருக்கு. ஆனா இப்ப உள்ள நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டாங்க, பொதுக்குழுல தான் பேசணும் அப்படிங்காங்க. உங்களுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருக்கா? கட்டிடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு. எனக்கு விஜயமா பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை, தப்பு இல்லை. அவர் அதுக்கு முன்னாடியே தலைவர் செயலாளர் நடிகர் சங்க செயலாளர் விஷால் அப்போ சொல்லியிருக்காரு, ஏதோ பேரை தளபதி பேர் வைப்போம், கலைஞர் பேர் வைப்போம், இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம். 3வது பேராக இருக்குது. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கட்டுமே, டைம் ஆகட்டும் சார். இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க சார். ஏஐனா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் படமும் இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தாஜில் இந்தியன் 2 வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் உண்டா? அதனால தான் வச்சுங்க உடனே. ஐயோ இந்தியன் 2 எவ்வளோ பெரிய படம், நம்மது என்னங்க புஷ்காண்டு படம். அவர் இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா, அதுதான் எங்கள் மொத்த படம். அதனால நீங்கள் அதை இதையும் கம்பேர் பண்ணணும். தட் இஸ் அவங்கள கட்டி முடித்த கோபுரம், நாங்கள் குவிந்து கிடக்கும் செங்கல். அப்புறம் ஏஐ இப்போ வாய்ஸ் ஓவரில் மாற்றுறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ சினிமாவிலே அதே மாதிரி மாற்றுறாங்க, ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 50 வருஷம் நல்லதாங்க, அது நல்லதான். இப்போ ஏஐ வந்ததுனால எங்களுக்கு ஏற்கனவே டப்பிங் வந்ததுனால என்னென்ன மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போய் லேடி ஆர்டிஸ்ட்லாம் எதுக்கும் வராதது காரணம் அதுதான். நம்ம வாய்ஸுக்கு போய் வேறு வாய்ஸ் யூஸ். இப்போ ஏஐ வந்தோன்னே இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நம்ம இல்லைன்னா கூட நம்மளை போட்டு எடுத்துருவாங்க, எனக்கு சந்தோஷம். சார், நீங்கள் இப்போ அரசியலில் ரொம்ப காலமாக இருந்தீங்க, இப்போ விலகிட்டேன்றீங்க. ஆனால் அரசியல் கண்டிப்பாக பேசுவேன்னு சொன்னீங்க. நேற்று கூட பெரிய தலைவர் கொலை சாகடிக்கப்பட்டிருக்காரு கூலிப்படையால், ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர். அவர் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியில் நிறைய கொள்ளைகள் நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? எனக்கு ஆம்ஸ்டாங் செத்து போயிட்டாருன்ற கவலை தானே ஒழிய வேற எதுவுமே எந்த நோக்கத்திலையும் பார்க்கல. தப்பு தானே. ஆம்ஸ்டாங் இஸ் வெரி குட் மேன். எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரியும். ஒரு வாட்டி வந்திருக்காரு, பார்த்துருக்கு. ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஆம்ஸ்டாங். பட் இஸ் எ நைஸ் ஃபெலோ. இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. லாஸ் எனக்கு இல்லை. ஏன்னா நான் படம் எப்படி எடுக்கிறேன்னா அந்த படத்தோட கதையை நம்பி தான் படம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் அப்பா நான் ராதாரவி சார் அப்பா தான் கூடுவேன். இன்னி வரைக்கும் இந்த படம் எடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது வரைக்கும் படம் என்ன லெவலில் வந்திருக்கு, ஏது அந்த ரிசல்ட்டில் போஸ்டர்லேருந்து எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்பார், நல்லா வந்திருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பந்தா இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டு படம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு வரைக்கும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள பார்த்து வராத நடிகர்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, படம் ஒத்துக்கும் போது எல்லாமே மண்டையாட்டிடுறாங்க. பட்டு ப்ரெஸ் மீட்னு அப்படின்னும் போது எப்படி ப்ரெஸ் மீட் ஒரு வாரம் முன்னாடி சொல்லிடுவோம் நம்ம. பட் ஒரு 10 நிமிஷம் கலந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பட் இப்போ நான் அந்த கவலைப்படத்தை விட்டுட்டேன். என்னோட முதல் படத்துலேருந்து அந்த கவலைகள் நிறைய இருந்தது. இப்போ அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை கண்டென்ட், மேக்கிங், ஸ்டோரி அதை நம்பி தான் நான் படம் எடுத்துட்டு இருக்கேன். கடைசி தோட்டா நாங்கள் படம் ஒரு 7 ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். உங்கள் சத்யா பேரை வச்சு நீங்கள் ஒரு 100 ப்ரெஸ் ரீல்ஸ் அனுப்பிச்சிருப்பீங்க. படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? ஆகஸ்ட் லாஸ்ட். அது இப்படிக்கு இப்போ சொன்னீங்களே நான் 100 வைக்கிறேன்றீங்கல்ல, நான் அந்த 100 வைக்கிறதுல கரெக்டான ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா 2 முடிச்சிருப்பேன். நானும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். முதல் படத்தையே நீங்க பாக்குறீங்க, லோக்கல் சர்க்கிள்லேருந்து பாக்குறீங்க. எனக்கு நடிச்சவங்களே வராததுனால என்னால அந்த படத்தை மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. இப்போ மீடியா நீங்க என்ன பண்றீங்கன்னா
ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்போது தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அது உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அது தேவைப்படுறது. அப்போ அவங்களாம் வராத போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டேஜ் ஓர வைக்கப்படுது. இதெல்லாம் நான் பார்த்துக்கும் போது எப்போதான் வருவாங்க அந்த பீக் ஆர்டிஸ்ட்னா வரதே கிடையாது. அப்போ நான் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதாக இருக்கு. பப்ளிசிட்டி பண்ணியும் இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னன்னா படத்தோட கதையும் படத்தோட மேக்கிங் நம்புறேன். ஆனால் அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு சேருதுனால இது கடைசி ப்ரெஸ் மீட்டாக இருக்கும் இந்த படத்தோட சார்பாக. அடுத்த படத்தோட ஹீரோ எடுத்துன்னு வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ண காரணம் ப்ரெஸ் மீட்டில் நான் அப்படியே சொல்லிடுறேன். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட். 12th சயீத் தான் ஹீரோ. பார்த்துருப்பீங்க பைரி படத்தோட ஹீரோ கதாநாயகன் தான் இவர். டைரக்டர் விக்கின்னு சொல்லி ஒரு புது இயக்குனரை எங்க பேனர் மூலியமா அறிமுகப்படுத்துறோம். அவர் பேர் விக்கி, டைரக்டர். சயீத் தெரியும் உங்களுக்கு, பைரி படத்துல நல்லா ஃபேமஸா இருப்பார். அவரை வச்சு ஒரு பிளே பண்றோம். செப்டம்பர் 12th ஸ்டார்ட். சம்பள பிரச்சனைனா சம்பள பிரச்சனை இருந்தாலாவது பரவாயில்லையே. இங்க என்னன்னா டப்பிங் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பிரஸ் மீட்டிங் வரும்போது அதுக்கு தனியா காசு கேட்கறதா சில காதுகளை வருது. பட் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா நடிச்ச படத்துக்கே வர மாட்டேன்றாங்களே. இல்ல அவங்க வந்து நிறைய பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க, எல்லாத்துலயும் சொல்லிருக்காங்க. என்ன வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டா நான் வருவேன் கண்டிப்பா, எனக்கு டைம் வந்தா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து தப்பா ப்ரோடக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால் காட்டுறேன். கிட்ட 10-15 தடவை இந்த ஒரு வாரத்தில் பண்ணிருக்கேன் சார். ஃபோன் எடுக்கிறதே இல்லை. என்ன சார்ந்த டைரக்டரும் ஃபோன் பண்ணிருக்காரு, ஃபோனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நாங்க என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ அவங்க வந்தாதான் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒன்று கிடையாது. அதான் சொன்னேன், நான் அந்த மென்டாலிட்டியை மாத்திக்கிட்டேன். என்னோட படம் நல்ல படமா எடுக்க வேண்டிய பொறுப்பு. அப்ப அப்பா சொன்னார்ல, மேடம் வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு மைலேஜ், அந்த மைலேஜ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா அவங்க இன்னும் படம் பார்க்கல, மேபி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு தானாகவே முன்னிருந்து வருவாங்க. ஏன்னா அவங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அப்பா சொன்னாலே முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க வனிதா. இது வரைக்கும் அவங்க ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் கூப்பிட்டோம், ஃபோன் பிக் பண்ணல. ஸோ ஒருவேளை எந்த பிஸியாக இருக்கலாம், அதை நான் தப்பாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மெசேஜாக கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். அப்பா சொன்னாப்புல அந்த மைலேஜ் இல்லாதனால தான் பிரஸ் மீட் ஏறிக்கிட்டு இருக்கு. தெரியுது உங்களுக்கு? மைலேஜுக்காக தான் அவங்க காசு கேட்குறாங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை. எனக்கு வந்த நியூஸ் அது உண்மையா போயிடல இல்லைன்னு சொன்னேன். ஆமா, அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் நான் அப்படி சொல்லலை. காதல வந்தது அது பொய்யா கூட இருக்கலாம். நான் எப்போதுமே என்கிட்ட வர வரைக்கும் அது உண்மையா பொய்யான்றது வச்சிருப்பேன். பட் அதனால அவங்க வரல. சரி, அவங்க வந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். நான் பூஸ்ட் பண்றதை கம்மி பண்ணிப்பேன். இப்போ நான் பூஸ்ட் பண்ண வேண்டியதே இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்களா 100 வைக்கிறேன்னீங்களே, 100 ஒன்னாக்க முடியும் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா. அது எல்லாரும் ஆக்ட்ரஸும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அழைத்தால் போய் சேருவேன். அவ்வளவுதான். அதே மாதிரி முக்கியமா என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச யாசர், ராட்சசன் படத்துல பார்த்திருப்பீங்க. அவர் தான் அடையாளம் தெரியாது, இந்த படத்துல நல்ல அடையாளம் தெரியும். ஒரு முக்கியமான கண்டென்ட் பிளே பண்ணிருக்காரு பிரதர். பேசுங்க பிரதர். அதான் ராட்சசன் படத்துலேருந்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே மிகைப்படுத்தி சொல்லலை. நான் யாக்கைன்னு ஒரு படம் பண்ணேன். கழுகு கிருஷ்ணா சார் தான் ஹீரோ. ஸோ அதில் ராதாரவி சாருக்கு வில்லனுக்கு சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். அப்போ நடிக்கும் போது தெரியல. ஸோ படம் முடிஞ்சு டப்பிங் அப்போ சார் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, இவன் நெகட்டிவாக கலக்குவான்னாரு. சத்தியவா சார், அது இன்னைக்கு எனக்கு நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டு நான் அது எனக்கு எப்படி சொல்கிறது, மீச தாடி இருந்தால் தான் அந்த அளவு நெகட்டிவாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நமக்கு எனக்கு எதுவுமே இல்லை, சின்ன பையன் மாதிரி இருக்கேன். இது இந்த கேரக்டர் நெகட்டிவாக பண்ணி ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், அதுதான் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நல்லா ரீச் ஆச்சு. ஸோ சின்ன பசங்கள்லாம் பார்த்து பயப்படுவாங்க உங்கள் கேரக்டரை பார்த்தா அப்படி சொல்லும்போது. ஸோ இதுதான் நம்ம உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுலேயும் அதே தான் ராஜேஷ் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா ராதாரவி சார் கூட பண்ணுறது ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவர் கூட பண்ணதுனால படமும் நல்லா வந்திருக்கு. நவீன் அவங்க தான் டைரக்டரு. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக அது நல்லா பேசப்படும். கண்டிப்பாக தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்னோடய 2வது படத்தோட அறிவிப்பு ஐயா முன்னாடி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
பைரிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மீடியா நண்பர்கள் நிறைய பேர் வந்து பயங்கர பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த மேடையில் இருந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த பண்ணுற படம் விக்கி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ராஜேஷ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஐயாவும் நடிக்கிறாங்க அதில். ஸோ அந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் என்னோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இன்னும் பெரிய இடங்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ கடைசி தோட்டா மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெறுங்கிறது பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. நன்றி.